ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மீனராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். மீன ராசிக்காரங்களே, இந்த வீடியோ ஒரு சாதாரண ஜோதிட கணிப்பு கிடையாதுங்க. நீங்கள் இதை கேட்கும் இந்த நேரமே ஒரு காரணத்துக்காக தான். சமீப காலமாக உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு அழுத்தம், சொல்ல முடியாத பாரம், வெளியே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று உடஞ்சு போகிற மாதிரி உணர்வு இருந்திருந்தா இந்த வார்த்தைகள் உங்களுக்காகத்தான். நீண்ட நாட்களாக நீங்கள் கொடுத்த தியாகங்கள், சகித்த அவமானங்கள், அமைதியாக விழுங்கிய வழிகள் எல்லாமே யாருக்கும் தெரியாமல் போன மாதிரி தோணி இருக்கும். நம்ம நல்லதுக்கு எப்போ ஒரு நல்ல நாள் வரும்னு நீங்கள் மனசுக்குள்ளே பல தடவை கேட்டிருப்பீங்க. மீனராசிக்காரங்களுக்கு ஒரு விசேஷமான குணம் உண்டு. நீங்க எப்போதும் மற்றவர்களின் வழியை உங்க வழியை விட பெரியதாகத்தான் நினைப்பீங்க. அதனால தான் பல நேரங்களில் உங்க தேவைகள், கனவுகள், ஆசைகள் எல்லாமே பின்னாடி போயிடும். ஆனா பிரபஞ்சம் அப்படியே பார்த்துட்டு சும்மா இருக்காது. நீங்க தெரியாம விதைத்த விதைகள் இப்போ மண்ணுக்குள்ள அமைதியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. வெளியில் எதுவுமே நடக்காத மாதிரி தோணினாலும் உள்ளுக்குள்ளே ஒரு ஆழமான மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. சமீபத்தில் நீங்கள் சந்தித்த சில மனிதர்கள், நடந்த சில சம்பவங்கள், உங்கள் வாழ்க்கையில் வந்த குழப்பங்கள் எல்லாமே சும்மா நடந்தது கிடையாது. அது உங்களை உடைக்க நிகழ்ந்தது. உங்களை உண்மையிலேயே நீங்கள் யார் என்பதை நினைவூட்டலாம். மீன ராசிக்காரங்களே, நீங்கள் மென்மையான மனசு கொண்டவர்கள் தான். ஆனால் அந்த மென்மைக்குள் ஒரு ஆழமான சக்தி இருக்குது. பல பேர் உங்கள் அமைதியை பலவீனம்னு நினச்சாங்க. நீங்கள் மௌனமாக இருந்த நேரத்தில் உங்கள் உள்ளார்ந்த சக்தி மெதுவாக வளர்ந்துக்கிட்டே இருந்தது. இப்போ அந்த சக்தி தன்னை வெளிப்படுத்த தயாராக இருக்குது. கடந்த நாட்களில் உங்கள் தூக்கம் குலைந்திருந்தாலும், ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப யோசித்தாலும், திடீர்னு சில நினைவுகள் மேலே வந்தாலும் அதெல்லாம் ஒரு சின்ன சிக்னல் தான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனை இருக்குங்க. மனசை உணர ஆரம்பிச்சிருக்கு. அதை நீங்கள் இதுவரைக்கும் நம்பிக்கையோடு பிடிச்சிட்டு இருந்த சில விஷயங்கள், சில மனிதர்கள், சில கனவுகள் எல்லாமே உண்மையிலேயே உங்களுக்கு தேவையா இல்லையா என்பது குறித்து உங்கள் மனசு இப்போ கேள்வி கேட்குதுங்க. அந்த கேள்விகளுக்கான பதில் வெளியில் இல்லை, அது உங்கள் உள்ளே தான் இருக்குது. இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று தாங்க. உங்கள் உள்ளுணர்ச்சியை அலட்சியம் செய்யாதீங்க. ஏதோ உங்களை மெதுவாக ஒரு திசையை நோக்கி இழுத்துக்கிட்டு போகுது, அதை பயந்து தள்ளாதீங்க. நீங்கள் அனுபவித்த வழியெல்லாம் உங்களுக்கு வீணாக போகலை. ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு தனிமையும் உங்களை ஒரு புதிய நிலைக்கு தயார்படுத்திக்கிட்டே இருந்தது. இந்த வார்த்தைகள் உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒத்து போன மாதிரி தோணுதுன்னா அது யாத்ரிகம் இல்லை. மீனராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கை இப்போ ஒரு அமைதியான மேற்பரப்புக்குள்ளே ஒரு பெரிய அலையை உருவாக்கும். முன்னிருக்கும் அந்த நிமிஷம் மாதிரி இருக்குங்க. வெளியில் அமைதி உள்ள சக்தி. இந்த சக்தியை உணர ஆரம்பித்தவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்கள் மனசை சுத்தமாக கேளுங்க. உங்கள் உணர்வுகளை மதிங்க. உங்கள் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கையை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நேரம் உங்களை சின்னதாக நினைக்கல, உங்கள் உண்மையான மதிப்பை புரிந்து கொள்ளலாம். மீன ராசிக்காரர்களே, கடந்த சில நாட்களாக உங்களுக்குள்ளே நடக்கிற மாற்றங்கள் நீங்களே கவனிச்சிருப்பீங்க. சில விஷயங்கள் திடீர்னு உங்களுக்கு பிடிக்காமல் போகுது. சில மனிதர்களுடைய பழைய நெருக்கம் இப்போ சும்மா ஒரு பழக்கமாக மட்டும் மாறி இருக்கு. இதெல்லாம் தப்பாக நடந்ததுன்னு நினைக்காதீங்க. இது வாழ்க்கை உங்களை அடுத்த நிலைக்கு மெதுவாக நகர்த்துற ஒரு இயற்கையான செயல்முறை. நீங்கள் எப்போதும் எல்லாரையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்க, எல்லாருக்கும் இடம் கொடுத்தீங்க, எல்லாரையும் காப்பாற்ற நினைச்சீங்க. ஆனால் உங்களை யார் காப்பாற்றினாங்கன்னு ஒரு சின்ன கேள்வி இப்போ உங்கள் மனசுக்குள்ளே எழுந்திருக்கும். அந்த கேள்வியும் ஒரு பெரிய விழிப்புங்க. மீனராசி காரர்களுக்கு பிரபஞ்சம் எப்போதுமே நேரடியாக பேசாது. அது உணர்வுகளா, கனவுகளா, எதிர்பாராத மடங்களாக தான் பேசும். சமீபத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய நினச்சி கடைசி நிமிஷத்தில் செய்யாமல் விட்டுருந்தா அதுக்கு பின்னாலேயும் ஒரு காரணம் இருக்குங்க. எல்லாமே நீங்கள் திட்டமிட்டபடி நடக்கும்னு அவசியம் இல்லை. சில தடைகள் உங்களை தடுக்க வந்தது போல தோணினாலும் உண்மையிலேயே அது உங்களை தவறான பாதையிலிருந்து காப்பாற்ற வந்ததாக இருக்கலாம். நீங்கள் நம்பி இருந்த ஒருவரிடமிருந்து எதிர்பாராத மனம் அல்லது ஒரு வார்த்தை கூட இல்லாத தூரம் வந்திருந்தால் அது உங்கள் மதிப்பை குறைக்கிற விஷயம் கிடையாது. அது உங்களுக்கு தேவையில்லாத சுமைகளை மெதுவாக சுழற்ற ஒரு
செயல். மீன ராசிக்காரங்களே, நீங்கள் உணர்ச்சியோடு முடிவெடுப்பீங்க. அதனாலே சில நேரங்களில் அதிகமாக பாதிக்கப்படுவீங்க. ஆனால் ஒரு விசேஷமான மாற்றம் நடக்குதுங்க. நீங்கள் உணர்ச்சிகளோடு சேர்ந்து புத்திசாலித்தனையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. நமக்கு இது உண்மையிலேயே சரியான நீங்கள் கேட்க ஆரம்பிச்சதே ஒரு பெரிய வளர்ச்சி. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிவுக்கு வருதுங்க. முடிவுன்னு சொன்னால் அழிவில்லை, அது ஒரு சுற்றம் முடிஞ்ச இன்னொரு சுற்றம் தொடங்குகிற ஒரு நிசப்த தருணம். நீங்கள் இப்போ தனிமையாக உணர்ந்தாலும் அந்த தனிமை உங்களை உடைக்க அல்ல, உங்களை உள்ளுக்குள்ளே மீண்டும் சந்திக்க வைக்க தான். நீங்கள் இல்லாமல் போயிருந்த இடத்துல நீங்கள் மீண்டும் திரும்ப வர நேரம் இது. பல நாட்களாக உங்கள் மனசு சோர்வாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சிறிய நம்பிக்கை இன்னும் அணையாமல் இருக்குது. அந்த சின்ன ஒளி தான் உங்களை முன்னாடி இழுத்துக்கிட்டு வருது. வெளியில் எல்லாமே மெதுவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் உங்கள் உள்ளார்ந்த உலகத்தில் வேகம் கூடிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் எதை விட்டுட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவே உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்த சங்கிலியாக இருந்திருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டதே ஒரு பெரிய விடுதலை. மீனராசிக்காரங்களே, நீங்கள் எதையுமே வலுக்கட்டாயமாக பிடிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டிய விஷயங்கள், மனிதர்கள், அனுபவங்கள் எல்லாமே உங்களை விட்டு போகாம தானா தங்கும். போறது எல்லாம் ஒரு பாடம் கத்து தந்ததுதான் போகுதுங்க. அந்த பாடங்களை சாபமா நினைக்காதீங்க. அது உங்களை உயர்த்திக்கிட்டே போகும் படிக்கட்டுகள். இப்போ உங்க மனசு மனமா இருந்தாலும் அந்த மனம் ஒரு முடிவில்லை, அது ஒரு ஆழமான புரிதலுக்கு முன்னாடி வரும் அமைதி. மீன ராசிக்காரர்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வெளியிலிருந்து பார்த்தா சாதாரணமாக தான் தோணும். ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே உணர்கிற மாற்றம் ரொம்ப ஆழமானது. ஒரு காலத்தில் உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திய விஷயங்கள் இப்போ வெறுமையாக தோண ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு காரணம் நீங்கள் தவறாக மாறிட்டீங்கன்னு கிடையாதுங்க, நீங்கள் வளர ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். உங்கள் ஆவி இப்போ ஒரு புதிய உயரத்துக்கு தயாராகுதுங்க. அதனால் பழைய அதிர்வுகளோடு ஒத்து போக முடியாமல் மனசு தள்ளி நிற்குது. சில நேரம் எதுவுமே சரியில்லைன்னு தோணும். ஆனால் உண்மை என்னென்னா, எல்லாமே உங்களை சரியான இடத்திற்கு கொண்டு போகத்தான் சீரமைக்கப்பட்டுருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. நீங்கள் ஒருவரை முழுசாக நம்பினா அந்த நம்பிக்கையை உயிர் மாதிரி காப்பாற்றுவீங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை யாராவது உடைச்சா நீங்கள் வெளியில் கோபப்பட மாட்டீங்க. உள்ளுக்குள்ளே சத்தமே இல்லாமல் வழியே சேமிச்சுக்குவீங்க. அந்த சேமித்த வழிகள் தான் இப்போ மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. அது உங்களை தண்டிக்கல, சுத்தம் செய்ய. பழைய காயங்கள் மேலே வந்தால் பயப்படாதீங்க. காயம் வெளியில் வர்றதுனால தான் குணமாக முடியும். இந்த நேரத்தில் உங்கள் மனசு சில உண்மைகளை ஏற்க தயங்கலாம். நான் நினச்ச மாதிரி எல்லாரும் இல்லை, இன்னும் புரிகிற தருணங்கள் வழியோடு தான் வரும். ஆனால் அந்த வழிகள் உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை கொடுக்குது. இனிமேல் நீங்கள் எல்லாருக்காக எல்லாமா மாற வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை புரிஞ்சுக்காத இடத்துல உங்கள் மானம் தான் உங்கள் பதில். இந்த மதிப்பை குறைக்கும் இடத்துல நீங்கள் உங்களை நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை. இந்த மாற்றம் உங்களை தனிமைப்படுத்துகிற மாதிரி தோணினாலும் உண்மையிலேயே இது உங்களை தேவையில்லாத சத்தங்களிலிருந்து பிரித்து வைக்குதுங்க. உங்கள் ஆழமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்குற ஒரு அமைதி இது. உண்மை இந்த அமைதிக்குள்ளே நீங்கள் உங்கள் உண்மையான ஆசைகள் என்ன, உங்கள் பயங்கள் என்ன, உங்கள் எல்லைகள் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. நீண்ட நாட்களாக ஒதுக்கி வைத்த ஒரு கனவு திடீர்னு நினைவுக்கு வரலாம். அது முடியுமா, இன்னும் ஒரு சின்ன சந்தேகம் கூட வரும். அந்த சந்தேகம் உங்கள் வளர்ச்சிக்கான முதல் அடையாளம். ஏன்னா இப்போ நீங்கள் கனவு காண பயப்படுற நிலையில் இருந்து கனவை பொறுப்போடு பார்க்குற நிலைக்கு வந்திருக்கீங்க. மீனராசிக்காரர்களையும் உங்கள் உள்ளுணர்வு இப்போ ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிற காலம் இது. யாரோ சொல்கிறதால இல்லை, நீங்கள் உணர்றதால முடிவு எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களை தவறான இடத்துக்கு கொண்டு போகாதுங்க. சில கதவுகள் மெதுவாக மூடப்படுற மாதிரி தோணினாலும் அதை பார்த்து வருத்தப்படாதீங்க. அந்த கதவுகளுக்கு பின்னால் நீங்கள் தேடி அமைதி எல்லாமே இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை இப்போ உங்களுக்கு உண்மையாக ஒத்துப்போகும் இடங்களை மட்டும் தேர்வு செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாற்றத்தை எதிர்க்க வேண்டாம். இதுதான் நீங்களாக ஆக ஆரம்பிச்சிருக்கான தருணம்ங்க. மீனராசிக்காரங்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களை ஒரு விஷயமாக மட்டும் பார்க்க முடியாது. இது உங்கள் உள்ளார்ந்த உலகத்தையும் வெளிப்புற உலகத்தையும் ஒரே நேரத்தில் பாதிக்கிற ஒரு ஆழமான இயக்கம். சில நேரம் காரணமே தெரியாமல் மனசு கனமாகும். யாரோ அருகில் இருந்தாலும் தனிமை உணர்வு வரும். இது பலவீனம் கிடையாது, இது உங்கள் உள்ளுணர்ச்சி. உடல் ஒரு பழைய சுமையை விட தயாராகிற சின்ன அறிகுறி. நீண்ட நாட்களாக உங்கள் மனசு சுமந்துட்டு இருந்த விஷயங்கள் இப்போ மெதுவாக உருக ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த உருகும் நேரம் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு இழகிற தன்மை வரும். மீனராசிக்காரங்களுக்கு கடந்த காலம் ரொம்ப வலுவானதாக ஒரு பிடிப்பு வைக்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். நினைவுகள், வாக்குறுதிகள், சொல்லப்படாத வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக பதிந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த நினைவுகளுக்கே ஒரு மாற்றம் வருதுங்க. முன்பு கண்ணீர் வந்த விஷயங்களை இப்போ நீங்கள் அமைதியாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை, அது உங்கள் குணமடைதல். இந்த நேரத்தில் சில உறவுகள் தானாகவே தூரம் போகும். அதுக்காக நீங்கள் உங்களை குறை சொல்லிக்காதீங்க. எல்லா உறவுகளும் நீண்ட காலம் பயணம் செய்யத்தான் உருவாகப்படுறது இல்லை. சில உறவுகள் ஒரு பாடம் சொல்லி கொடுக்க மட்டும் வரும். அந்த பாடம் முடிஞ்சதும் பிரிவே அமைதியான முடிவாக மாறும். மீனராசிக்காரங்க, நீங்கள் எப்போதும் நம்மளால் யாருக்காவது கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினச்சவங்களை பின்னாடி தள்ளிக்கிட்டே வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வாழ்க்கை உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குதுங்க. உங்களுக்கே எப்போ ஓய்வு? அந்த கேள்விக்கு பதில் தேட ஆரம்பிச்சதே ஒரு பெரிய திருப்பம்.
உங்கள் எல்லைகளை நீங்கள் நிர்ணயிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. யாருக்காக எவ்வளவு தூரம் போகணும், எங்கே நிற்கணும் என்பதை உங்கள் மனசு இப்போ தெளிவாக சொல்கிறது. இந்த தெளிவு ஆரம்பத்தில் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியை கொடுக்கலாம், ஆனால் அதை நிலைக்காதுங்க. ஏன்னா உங்களை மதிக்காத இடத்துல உங்கள் கருணை வீணாகாது. ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும். தினசரி பழக்கங்கள் மாறலாம். சில இடங்களுக்கு போக மனசு வராமல் போகலாம். சில இடங்கள் திடீர்னு அமைதியை கொடுக்கலாம். இவையெல்லாம் உங்கள் ஆற்றல் எந்த திசைக்கு நகர்கிறது என்பதற்கான சைகைகள். இந்த சைகைகளை புறக்கணிக்காதீங்க. மீனராசிக்காரங்கள் நீங்கள் மெதுவானவர்கள் போல தெரிந்தாலும் உங்கள் உள்ளார்ந்த பயணம் ரொம்ப வேகமாக நடக்குது. வெளியில் யாருக்கும் தெரியாமல் ஒரு பெரிய சீரமைப்பு உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்குது. இதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதீங்க. வாழ்க்கை இப்போ உங்களை இழுத்துக்கிட்டு போதில்லை, உங்களை சரியான இடத்திற்கு மெதுவாக வழி நடத்திக்கிட்டு போகுது. இந்த ஓட்டத்தில் நம்பிக்கை மட்டும் விடாதீங்க. இந்த கட்டத்தில் உங்கள் மனசு ஒரே நேரத்தில் 2 உலகத்தில் இருக்கிற மாதிரி தோணலாம். ஒரு பக்கம் வெளிப்புற வாழ்க்கை, வேலை, பொறுப்புகள், மனிதர்கள். இன்னொரு பக்கம் உங்கள் உள்ளார்ந்த உலகம், கேள்விகள், உணர்ச்சிகள். நான் உண்மையிலேயே என்ன விரும்புகிறேன் அப்படிங்கிறக்கான சிந்தனைகள். இந்த 2 உலகங்களுக்கு இடையில் இருக்கிற அந்த இழுபறி தான் இப்போ உங்களை சோர்வாக உணர வைக்குது. ஆனால் இது குழப்பம்னு நினைக்காதீங்க. இது தெளிவுக்கு முன்னாடி வரும் ஒரு இடைநிலை. நீங்கள் இல்லாத இடத்துலேருந்து மெதுவாக விலக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு இதோட அர்த்தம். சில நேரம் பழைய பழக்கங்கள், பழைய பேச்சுக்கள், பழைய உறவுகள் எல்லாம் உங்களை இப்போ சின்னதாக மூச்சு திங்கிற வைக்கிற மாதிரி தோணலாங்க. அதுக்கு காரணம் நீங்கள் கெட்டவராக மாறிட்டீங்கன்னு கிடையாது. நீங்கள் இனிமேல் குறைவான இடத்துல சிக்கிக்க முடியாத அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. உங்கள் உள்ளுணர்வு இப்போ ரொம்ப நேர்மையாக பேச ஆரம்பிச்சிருக்கு. முன்பு நீங்கள் ஒதுக்கிட்டு வந்த விஷயங்கள் இப்போ உங்கள் மனசு அமைதியாக மறுக்குது. இந்த மறுப்பு சத்தம் இல்லாதது ஆனால் உறுதியானது. இந்த நேரத்தில் சிலர் உங்களை மாறிட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் முன்பு இருந்த மாதிரி இல்லாததுக்கு வருத்தப்படாதீங்க. நீங்கள் முன்பு இருந்த நிலை உங்களை காப்பாற்ற தான் உதவுச்சு. இப்போ இருக்கிற நிலை உங்களை உயர்த்த தான் உதவும். இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உள் சுத்திகரிப்பு மாதிரி. தேவையில்லாத சுமைகள் தானாகவே விலகும். சில ஆசைகள் தானாகவே மங்கும். சில பயங்கள் தங்களோட பிடிப்பை இழக்கும். இதெல்லாம் ஒரே நாளில் நடக்காதுங்க. மெதுவாக, அமைதியாக, ஆனால் உறுதியாக நடக்கும். மீனராசிக்காரங்களே, நீங்கள் எப்பொழுதும் வெளியில் காற்றுறதோட உள்ளுக்குள் ஆழமாய் யோசிப்பவர்கள். இப்போது அந்த ஆழம் உங்களுக்கு ஒரு புதிய தைரியத்தை கொடுக்குது. பேச வேண்டிய இடத்துல பேசவும், மனம் காக்க வேண்டிய இடத்துல நீங்கள் மனம் காக்கவும் உங்கள் மனம் காத்துக்கிட்டே இருக்குதுங்க, கற்றுக்கிட்டும் இருக்குது. இந்த சமநிலை தான் உங்களை இனிமேல் பாதுகாக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில எல்லாம் உடனே தெளிவாகணும்னு எதிர்பார்க்காதீங்க. சில பதில்கள் நேரம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அந்த இடைப்பட்ட காலம் வீணானது கிடையாது. அந்த நேரத்தில் தான் நீங்கள் உங்கள் உண்மையான சக்தியை உணர ஆரம்பிப்பீங்க. இந்த பயணம் சத்தம் இல்லாதது, வெளிச்சம் இல்லாதது போல் தெரிந்தாலும் உங்கள் ஆவி இப்போ ஒரு புதிய அடையாளத்துக்கு தயாராகிட்டு இருக்கு. மீனராசிக்காரங்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசேஷமான மனம் உருவாகிட்டு இருக்குதுங்க. அந்த மனம் வெறுமை கிடையாது, அது ஒரு ஆழமான கேட்கும் நிலை. முன்பு வெளியிலிருந்து வரும் சத்தங்கள் உங்கள் முடிவுகளை தீர்மானித்த காலம் மெதுவாக முடிவுக்கு வருது. இப்போ உங்கள் உள்ளுக்குள் இருந்து வரும் குரல் தான் முக்கியமாக மாறிக்கிட்டு இருக்கு. அந்த குரல் கத்தி பேசாது, மெதுவாக, உறுதியாக, அடிக்கடி அதே உணர்வை திரும்ப திரும்ப நினைவூட்டும். நீங்கள் அதை புறக்கணிக்க முடியாத அளவுக்கு அது உண்மையாக இருக்குங்க. அந்த கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தானாகவே மாறும். சிலரிடம் பேச ஆசை குறையும். சில இடங்களுக்கு போக மனசு வராது. சில வேலைகள் இனிமேல் உங்கள் ஆற்றலை சுழன்ற மாதிரி தோணும். இதெல்லாம் சோம்பேறித்தனம் கிடையாதுங்க. இது உங்கள் ஆவி இனிமேல் அதை சுமக்க முடியாது என்பதை காற்ற அடையாளங்கள். நீங்கள் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்குன்னு நீண்ட காலமாக நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சின்ன உண்மையை காட்டுது. நீங்கள் எல்லாருக்காக தளர்ந்த நேரத்தில் உங்களை யாரும் காப்பாற்றல. அந்த உண்மை வழியோடு தான் வரும். ஆனால் அந்த வழி உங்களை கடினமாக்காது, தெளிவாக்கும். மீனராசிக்காரர்கள் நீங்கள் உணர்ச்சியோடு வாழ்ந்தவர்கள். அதனால் நீங்கள் இதயம் சோர்ந்திருந்தாலும் முழுசாக மூடிக்கொள்ள முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரையும் உள்ள அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் இதயத்துக்கு ஒரு வாசல் உண்டு. அந்த வாசல் யாருக்காக திறக்கணும், யாருக்காக மூடணும் என்பதை தீர்மானிக்க உங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை பயன்படுத்த ஆரம்பித்ததே ஒரு பெரிய மாற்றம். இந்த நேரத்தில் சில பழைய நினைவுகள் திடீர்னு மேலே வரலாம். ஒரு பாடல், ஒரு வாசனை, ஒரு இடம் உங்களை பழைய காலத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். அந்த நினைவுகள் உங்களை உடைக்க வரல. அவை உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு காட்ட வருது. முன்பு சிக்குண்ட இடத்துல இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு டைம் கிடச்சிருக்கு. அது உங்களுடைய வளர்ச்சி. மீனராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கை இப்போ மெதுவாக சுத்தமாகப்பட்டுருக்குதுங்க. சத்தம் இல்லாமல், அறிவிப்பு இல்லாமல், ஆனால் உறுதியாக அந்த சுத்திகரிப்பு முடிஞ்சதும் நீங்கள் பழைய மாதிரி இருக்க மாட்டீங்க. ஆனால் அதுக்காக பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் இழக்க போகிறது உங்களை சுமந்து கொண்டிருந்த சுமைகளை தான். மீதம் இருப்பது நீங்கள் உண்மையிலேயே யார் என்பதற்கான சுத்தமான வடிவம். மீனராசிக்காரங்களே, இந்த கட்டத்தில் உங்கள் வாழ்க்கை ஒரு ஆழமான புரிதல் மெதுவாக உருவாக ஆரம்பிச்சிருக்கு. நான் எப்போதும் எல்லாருக்கும் சரியாக இருக்கேன்னு ஏன் இவ்வளவு முயற்சி பண்ணேன்? ஒரு கேள்வி உங்கள் உள்ளுக்குள்ளே எல்லாம் அந்த கேள்விக்கு உடனே பதில் கிடைக்காது. ஆனால் அந்த கேள்வியை உங்கள் சிந்தனையில் ஒரு புதிய வெளிச்சத்தை ஏற்றுது. நீங்கள் நீண்ட காலமாக சுமந்துட்டு இருந்த பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு தான், ஓகேங்களா, உங்களுக்கே எடுத்துக்கிட்டதா என்பதை இப்போ மனசு ஆராய ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஆராய்ச்சி தான் உங்களை மெதுவாக விடுதலைக்கு கொண்டு போகுது.
ஓகேங்களா? ஒரு விஷயம் நடந்தா உடனே உங்க மனசு அதில மூழ்கிடும். இப்போ அதே விஷயத்த நீங்க கொஞ்சம் தூரம் நின்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த இடைவெளி தான் உங்க வளர்ச்சி. இந்த இடைவெளிக்குள்ள நீங்க உணர்றீங்க. எல்லா விஷயங்களும் உங்க கட்டுப்பாட்டில இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில விஷயங்கள விடுவிச்சா தான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். அந்த உண்மை முதலில் பயமா தோணலாம். ஆனா நீங்க பிடிச்சுக்கிட்டு இருந்தத விடுறேன்னு நெனச்சாலே மனசு நடுங்கும். ஆனா அந்த நடுக்கத்துக்கு பின்னாடி ஒரு சுவாசம் வரும். மீனராசிக்காரங்களே, உங்க உணர்ச்சி உலகம் ரொம்ப விரிவானது. அதனால சின்ன விஷயங்களுக்கு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். இப்போ அந்த உணர்ச்சியை, சக்தியை கொஞ்சம் மீறி தெளிவான பார்வையை மாறிக்கிட்டே இருக்கு. யாராவது உங்க எல்லைகளை மீறினா நீங்க இப்போ உடனே கவனிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்பு போல் சிரிச்சுட்டே போயிட மாட்டீங்க. இந்த மாற்றம் உங்களை கசப்பானவரா மாத்தாது. இது உங்களை சுயமரியாதையோட வாழ கற்றுக் கொடுக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.